நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசாங்கத்தால விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய PM கிசான் உதவித்தொகையினுடைய 19வது தவணைத் தொகையானது இன்றைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் விடுவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 19வது தவணைத் தொகை உங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னா உடனடியாக இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு இந்த பணம் எப்பொழுது கிடைக்கும் அல்லது உங்களுடைய பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்குதா இல்லையா அப்படின்ற பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒருவேளை உங்களுடைய பேர் விடுபட்டிருந்தால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது இந்திய திருநாட்டினுடைய முதுகெலும்பா திகழக்கூடிய விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் பிரதம மந்திரி அவர்களால் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி அப்படின்ற பெயரில் மத்திய அரசாங்கம் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் வீதம் ஒரு உதவித்தொகையானது வழங்கிட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட 9.8 கோடி விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வரதா மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் 18 தவணைகளாக இந்த 2000 ரூபாயானது நிதி செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ தற்பொழுது இன்றைய தினம் பாரத பிரதமர் அவர்களால் 19வது தவணை தொகையான 2000 ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த 2000 ரூபாய் நிதி தொகையானது உங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தப்பட்டிருக்குது. ஸோ முதல்ல இந்த 19வது தவணை தொகை உங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படுறதா அப்படின்றத உங்களுடைய வங்கியில் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு தகுதியுடைய பயனாளியே இருக்கிறீங்களா அப்படின்ற செக் பண்ணுறதுக்காக நீங்கள் pmkisan.gov.in சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டை முதல்ல பார்வையிடணும். அதில் நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸில் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கேப்சாவை ஃபில்அப் பண்ணிவிட்டு கெட் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தவணை தொகை விடுவிக்கப்பட்டிருந்தால் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கிரெடிட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் அதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதாவது என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கு அல்லது இந்த தவணை தொகையான இன்னும் வர வைக்கப்படலையா அதுக்கான முறையான காரணம் என்ன, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே போல் இதே பெனிஃபிஷரி லிஸ்ட் அப்போ அதே வெப்சைட்டில் போய்ட்டு பெனிஃபிஷரி லிஸ்ட் அப்படின்ற டேப்பில் போய்ட்டு உங்களுடைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய தொகுதி, அதுக்கப்புறம் உங்களுடைய கிராமம் இந்த மாதிரி தகவலை தேர்ந்தெடுத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய கிராமத்தில் இந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களோ அந்த பெனிஃபிஷரி லிஸ்ட் எல்லாமே முழுமையாக வரும். அதுலேயும் உங்களுடைய பெயர் விடுபட்டிருந்தது அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது 155261 அப்படின்ற ஒரு அஃபீஷியல் ஹெல்ப்லைன் நம்பர்லையோ அப்படி இல்லைன்னா 011 24300606 அப்படின்ற நம்பரை தொடர்பு கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் இந்த ஹெல்ப்லைன் எண்களை சொல்கிறேன். அதாவது நீங்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண்களை தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. 155261 அதாவது 155261 அப்படின்ற நம்பர்லையும் அண்ட் இன்னொரு நம்பராக 01124300606 அப்படின்ற நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அந்த கஸ்டமர் கேரில் உங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவோ அல்லது என்ன காரணத்துக்காக உங்களுக்கு வர வைக்கப்படாமல் அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல். இந்த தகவல் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.